உலக வரலாற்றிலேயே நம்ம வேலு நாச்சியாரோட ஜாடையில் இருக்கிற தலைவர் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனது கணவர் ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் மறைமுகமாக போராடி ஆதரவு திரட்டி சிவகங்கை சீமையினுடைய ஆட்சியை மீண்டும் பிடித்தவர் வேலு நாச்சியார். 1780ஆவது ஆண்டில் ஆங்கிலேயரை தோற்கடித்து விரட்டி சிவகங்கை சீமையினுடைய அரசியாக அமர்ந்தவர் வேலு நாச்சியார் அவர்கள். அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை ஒரு பெண் அரசி தோற்கடிச்சா அப்படிங்கிற வரலாறே கிடையாது. அந்த வகையில் பார்க்குறப்போ தமிழக வரலாறு மட்டுமல்ல, உலக வரலாறுலேயே ரொம்ப தனித்துவமான ஒரு பெண் போராளியாக நம்ம வேலு நாச்சியார் அவர்களை பார்க்கலாம். வேலு நாச்சியார் அவர்களுடைய படையில் அவர்களுக்காக இணைந்து போராடின வீரர்கள் தான் மருது சகோதரர்கள். பின்னாடி மருது சகோதரர்கள் கிட்டக்கே அவங்க ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். வேலு நாச்சியாரை இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய சாயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் யார் அப்படின்னு பார்க்க போனோம்னா, 1858ஆவது ஆண்டில் இவங்களுடைய வாரிசை ஆங்கிலேய அரசாங்கம் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களுடைய குழந்தை 4 மாதத்தில் இறந்துடுறாங்க. இவங்க இன்னொரு கை குழந்தையை தத்தெடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வச்சிருந்த அவகாசி இலி கொள்கை அப்படிங்கிற கொள்கையின்படி தத்து குழந்தைங்களாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யாருக்காவது வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க ராஜ்யத்தை ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தணும் அப்படிங்கிறது தான் விதி. இவங்க அந்த விதிக்கு கீழ்ப்படிய மறுத்ததுனால 3 நாட்கள் இவங்க கோட்டை முற்றுகையிடப்படுது. 4ஆவது நாளே கோட்டையை உடச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அந்த போரில் அவங்களால வெற்றியும் பெற முடியலை. இன்னொரு பக்கம் ஜான்சி ராணி அவர்கள் அவங்களா போய் ஆங்கிலேயரை எதிர்த்தாங்களா அல்லது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஜான்சி ராணி கிட்டக்க இருந்து அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடுங்கிக்க வந்ததுனால அதற்கு எதிர்ப்பாக ஒரு எதிர்வினை ஆற்றினவங்களா மட்டும்தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்கிறாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஒரு போராளி அப்படிங்கிற அந்த பிம்பமே ரொம்ப தவறானது. அதாவது ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களால வாரிசை தத்தெடுக்க முடியாது. அரசர்களுக்கு மனு தர்மத்திலே அதற்கான சூத்திரங்கள் இருக்குது. அந்த மனு தர்ம சூத்திரங்களை அடிப்படையாக வச்சு தான் அவகாசி இலி கொள்கையை ஆங்கிலேயர்கள் அமல்படுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மனு தர்மத்தை தானே பின்பற்றுறீங்க, அந்த மனு தர்மத்தில் இப்படி சில கோட்பாடுகள் இருக்குது, அந்த கோட்பாடுகளுக்கு இணங்கி உங்கள் ராஜ்யத்தை கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் எதிர்த்து போராடினது ஆங்கிலேயர்களை மட்டுமல்ல, மனு தர்மத்தினுடைய விதிகளையும் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு பக்கத்தில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஒரு போராளி, அவங்க ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினாங்கன்னு சொல்கிறது, இன்னொரு பக்கத்தில் மனு தர்மத்தை எழுதி நம்ம அவருக்கு செலவு வைப்போம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாட்டையும் மத்திய அரசாங்கம் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் அவகாசி இலி கொள்கையை ஆங்கிலேயர்கள் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அந்த கொள்கையை அவங்களால அமல்படுத்த முடியலை.